ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். ரியாக்ஷன் ஆஃப் காப்பர் வித் நைட்ரிக் ஆசிட். இது வந்து ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது. வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிடும் இருக்குது, வித் கான் நைட்ரிக் ஆசிடும் இருக்குது. டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட காப்பர் ரியாக்ட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் காப்பர் நைட்ரேட், நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் வாட்டர். கான் நைட்ரிக் ஆசிடோட போடும்போது அதே காப்பர் நைட்ரேட் தான் ஃபார்ம் ஆகும், ஆனால் நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸும் திரும்ப வாட்டரும் ஃபார்ம் ஆகும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ், அதாவது ஒரு கேஸே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசிவ், ரொம்ப இதாக தான் வரும், ரொம்ப நேரம் கழித்து தான் வெளியே வரும். பட் நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து அப்போவே ஃபார்ம் ஆகும். அந்த ரெண்டு ரியாக்ஷனும் நம்ம இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட காப்பர் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இதில் வந்து ரியாக்ஷனில் எதுவுமே நம்மளுக்கு இப்போ தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஸ்லோ ரியாக்ஷன் தான். இதில் நைட்ரிக் ஆக்சைடும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். இங்கே நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது பாட்டுக்கு ஃபார்ம் ஆகிட்டே போகும். இதில் ரொம்ப பேசிக் தான், அது ரொம்ப ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணி காட்டும். ஆனால் ரியாக்ஷன் வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிடில் இவ்வளோ தான் ஃபார்ம் ஆகும். காப்பர் நைட்ரேட் ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ளஸ் வந்து நைட்ரிக் ஆக்சைடும் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது காப்பர் கூட கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடுறோம். காப்பரோட இதனுடைய ரியாக்ஷன் கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த ரியாக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது பயங்கர ஆக்டிவ் நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸு. இந்த ப்ரௌன் கலரில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் தான். கீழே வந்து காப்பர் நைட்ரேட் ஃபார்ம் ஆகிறது பாருங்கள். க்ரீன் கலரில் காப்பர் நைட்ரேட் அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. இது ரெண்டுமே வந்து ஈஸியான ரியாக்ஷன் தான், வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இதை பாருங்கள்.